வணக்கம் நண்பர்களே. திருமாவளவன் அதிருப்தியில் இருக்கிறார். சமீபத்தில் மீடியால அவர் அப்பியர் ஆகல. அவர் சிகிச்சை காரணமா வெளியூர் போயிருக்காருன்னு சொன்னாலும் கூட திமுகவோட அமைதி, திமுக இருக்கின்ற குழப்பங்கள் இதெல்லாம் திருமாவளவனை அதிருப்தியில் ஆழ்த்தி இருக்கிறது. என்ன காரணம்? ராமதாஸை கூட்டு வரலாம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அது எப்போ அப்படின்னா காங்கிரஸ் போயிருமோ அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. காங்கிரஸ் போயிருங்கிற மாதிரி பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் போகாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. எப்படியாவது திமுக ஒட்டி கிடந்து அடுத்த மக்களவை தேர்தல ஒரு 10 தொகுதிகள் ஜெயிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. இதுல விஜயோட போய் எந்த விதத்திலும் வெற்றி அடையலாட்டி என்ன பண்றது அப்படிங்கிற பிரச்சனை நிச்சயமா காங்கிரஸ் இருக்கு. ஆகையால திமுக இருக்கல நினைக்கிறாங்க. ஆனா எந்த அரசியல் கட்சியும் நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாரு. அதனால இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தாம அமைதியா இருக்கிறாரு. ஏன்னா தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துல போனோம்னா யாருக்கும் எங்கேயும் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. யாரும் திமுக இருக்கிறவங்க யாருமே அண்ணா திமுக பாஜக நீங்க போக மாட்டாங்க. இருக்கிற ஒரே ஆப்ஷன் தாவேகா தான். தாவேகாவுக்கு காங்கிரஸ் தாவிச்சு அப்படின்னா பிசிகாவும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் போகல அப்படின்னா பிசிகாவுக்கு என்ன பிரச்சனை? ராமதாஸ் கொண்டு வந்துருவாரோ ஸ்டாலின் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. ராமதாஸ் என்னதான் திருமாவளவனை தொடர்பு கொள்ள முயன்று நாங்கள் 2 பேரும் பாயி நாங்கள் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்கள் இப்படி எல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ண நினைச்சாலும் திருமாவளவன் அதுக்கு தயாரா இல்லை. எப்பவுமே அவங்க ஒரே ஒரு கொள்கையில் இருக்காங்க. என்னன்னா பாஜகவோடும் கூட்டணி இல்லை, ராமதாசோடும் கூட்டணி இல்லை, பாமகவுடனும் கூட்டணி இல்லை, பாஜகவும் பாமகவும் இருக்கின்ற கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் பலமுறை சொல்லிட்டார். இருந்தாலும் ஒன்றிணைந்து பயணப்பட்டா என்ன அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாலும் அது ஏத்துக்க ரொம்ப மறுக்கிறாரு. என்ன ராமதாஸ் பெரியவர் வந்தனா அவருக்கு 5-6 சீட்டு கொடுத்தோம், அந்த இடத்துல பலப்படும்னு ஸ்டாலின் நினைச்சாலும் கூட இந்த 2 கட்சிகளும் ஒன்றிணைந்து, அதாவது பாமகவும் பிசிகவும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க முடியாது. அப்படி சந்தித்தால் அது தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு திருமாவளவன் ரொம்ப தீர்மானமா நினைக்கிறாரு. அது அவருடைய கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு நினைக்கிறார். ஆகையால ராமதாஸை உள்ளே கொண்டு வர முயற்சி செய்தால் அதற்கு எந்த விதத்திலும் ஒப்புதல் தரப்போவதில்லை அப்படின்னு திருமாவளவன் மனநிலையில் இருக்கிறார். அப்படி நிர்பந்தம் கொடுக்கப்பட்டால் தாவேகாவுக்கு தள்ளிவிடப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் நினைக்கிறார். மெதுவாக விடுதலை சிறுத்தைகளை தள்ளிவிட திமுக நினைக்குதோ அப்படின்னு நினைக்கிறாரா? நிச்சயமா சொல்லப்போனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு கட்சி தான், ஒரு வேல்யூபிள் கட்சி. 4 இடங்கள், கடந்த தேர்தலில் 6 இடங்கள் கொடுத்தாங்க திமுக அணியில, 4 இடங்கள் ஜெயிச்சாங்க. அது பல்வேறு இடங்கள்ல, வட மாவட்டங்கள் 2, அதுக்கப்புறம் 2 இடங்கள் ஜெயிச்சாங்க. நாகப்பட்டினத்தில் ஜெயிச்சிருக்காரு, ஆலூர் ஷானபா ஜெயிச்சிருக்கிறார். இந்த மாதிரி சமயத்தில் பொறுத்த வரைக்கும் அது எப்படி பாமக ஏற்றுக்கொள்வது அணியல் அப்படின்னு திருமாவளவன் ரொம்ப சின்சியரா நினைக்கிறாரு. அதை திமுக ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நெருக்கடி கொடுத்தே அவர்களுக்கு கடந்த முறை கொடுத்த 6 சீட்டையே கொடுத்து விட திமுக நினைக்கிறதோ அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறார். ஏன்னா இந்த தடவை அதிகம் வேணும், 10 வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸும் விடாப்படியா 40 வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு 25-28க்குள்ளேயே அடங்கிடும் மாதிரி தெரியுது. இடதுசாரிகள் கேட்கவே வேண்டாம், அவங்களுக்கும் நிறைய இடம் வேணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் கடந்த முறை கொடுத்த அளவுக்கே இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இதில் விஜய் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை, ஒரு ரோலை பிளே பண்ண போறாரு. அவருக்கு கூட்டணி அமையாம இருக்கலாம், இதுவரைக்கும் விசில் சின்னம் இருக்கு, இதை வைத்தே ஊதி தள்ளி விடுவார்கள் மாதிரி தெரியுது. அவங்க தாவேகா பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு 110 சீட்டு ஜெயிப்பாங்க, 120 சீட்டு ஜெயிப்பாங்க, இல்ல 60-70 சீட்டு ஜெயிப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் கொடுக்க போறாரு. ஒரு 5-6 இடங்களில் அவர் பிரச்சாரம் செஞ்சாவே போதும், மிகப்பெரிய தாக்கத்தை அவர் கொடுக்க போறாரு. என்னன்னா அவர் பேசுற பேச்சு மூலமாக அந்த பகுதியில் பெரிய அதிர்வலை ஏற்படும். இதன் மூலம் திமுகவோ அண்ணா திமுகவோ பெரும்பான்மை பெற முடியாத நிலைக்கு விஜய் தள்ளலாம். அது திமுக நல்லா தெரியுது. திமுக சமீபத்துல ஒரு ஆய்வு நடத்துச்சு, அதே மாதிரி உளவு பிரிவும் ஆய்வு நடத்துச்சு. ஆனால் அதுல சரியான அளவுக்கான தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்னு திமுக தலைமை நினைக்குது. ஏனென்றால் இதை தயாரிப்பவர்கள் யார்? அவர்களை சமாதானப்படுத்தி விட்டால் கீழ்மட்டத்துல நல்ல பேரு போய் சேர்ந்துடும் அப்படின்னு இப்போ இருக்கின்ற திமுக மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்திருக்காங்க அப்படின்னு தலைமைக்கு தெரிஞ்சிருக்கு, திமுக தலைமைக்கு. ஆகையால எப்படி இது முடிவு பண்றது? பல்ஸ் பாக்குறது எப்படி? நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பல்ஸ் பாக்குறது எப்படி அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஆனா மக்களுடைய பல்ஸை பார்க்க முடியாத நிலைமையில் தான் ஆளுங்கட்சி இருக்கு. இந்த சமயத்துல கூட்டணி கட்சிகளை ஏதோ வகையில் அதிருப்தியில் தள்ளி போக விட்டு விட்டால் என்ன செய்வது அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். விஜய் ஒரு முக்கியமான ஒரு நெருடலாக திமுக அண்ணா திமுக கூட்டணிகளுக்கு இருக்கார்.
அவர் பெறப்போகின்ற வாக்கு யாருடைய வாக்கா இருக்கும்? அது அதிமுகலேருந்து எடுப்பாரா, திமுகலேருந்து எடுப்பாரா? 2 பேர்கிட்டையும் சம அளவுக்கு எடுத்தா அதிமுக பலவீனம் அடைஞ்சிரும், திமுகவும் பலவீனம் அடைஞ்சிரும். அப்போ கூட்டணி கட்சிகளை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை வந்துடும். ஆகையால கடந்த முறை போட்டியிட்டதை விட அதிக தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு 2 கட்சி நினைக்குது, திமுக அதிமுக. திமுக முக்கியமா நினைக்குது. ஆனால் கூட்டணி கட்சி நிறைய இருக்காங்க. காங்கிரஸ் இருக்கு, இடதுசாரி இருக்கு, விசிக இருக்கு, இன்னும் பல கட்சிகள் வந்திருக்கு. இதை தவிர பெரியவர் ராமதாசும் வர்றேன்னு சொல்றாரு. அவரை எப்படி என்கேஜ் பண்றது? அவர் என்கேஜ் பண்றதா விசிகாவை வைத்துக் கொள்ள முடியுமா? விசிக அதுக்கு தயாராக இல்லையே. அப்ப விசிகாவை போக விட முடியுமா? அவங்க போய் நேரடியாக தாவேகாவுடன் இணைந்து விட்டால், கூட்டணி அமைந்து விட்டால் அது வட மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். திமுக ஜெயிக்குதோ இல்லையோ, தாவேகா ஜெயிக்குதோ இல்லையோ, அது அதிமுக கூட்டணி ஜெயிக்க வைத்து விடுமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அமைதியாக இருப்பது, காங்கிரஸ் முடிவுக்காக காத்திருப்பது, இது திமுக நினைக்குது, திமுக தலைமை நினைக்குது, ஸ்டாலின் நினைக்கிறார். அமைதியா இருப்போம், லாஸ்ட் மினிட் வரைக்கும் புஷ் பண்ணுவோம், பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டாம், காங்கிரஸ் இருக்குங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் பெரியவர் ராமதாஸை கூட என்கேஜ் பண்ண வேண்டாம். அவர் வேணாலும் தாவேகா பக்கம் போயிட்டு விசிகா இருந்தும் எல்லாம் அப்படியே இருந்துருவாங்க, கடந்த முறை கொடுத்த இடங்களையே போயிட்டு சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இந்த முறை கடந்த முறை வாங்கின சீட்டுகளை அளவுக்கு கூட்டணி கட்சிகள் வாங்கினால் அவர்களுடைய தொண்டர்கள் ஒத்துழைக்க மறுப்பது சிரமம் அப்படின்னு திமுக தலைமைக்கு தெரியுது. என்னங்க கூட்டணி கட்சிங்க, அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றதே திமுக காரங்க தான். நேரா அவங்கள போய் குரல் கொடுக்கறது, அப்புறம் வண்டி ஓட்டுறது எல்லாமே திமுகவுடைய நிதி உதவி இதுதான் நடக்குது. அவங்க கூட்டணி கட்சி என்ன நினைக்க போறாங்க? கூட்டணி கட்சியில தொண்டர்கள் மட்டுமல்ல, அந்த கூட்டணிக்காக வாக்களிக்கிறவர்கள். விசிக அப்படின்னா விசிகாவுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, விசிகாவுக்கு வாக்களிக்கிற வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் மனம் மாறிட்டா என்ன பண்றது? இடதுசாரிகள் நேரா கொடி பிடிச்சிட்டு பிரச்சாரம் பண்றவங்க மட்டுமில்ல, இடதுசாரிகளுக்கு சார்பாக வாக்களிப்பவர்கள். காங்கிரஸுக்கும் அப்படிதான். இவங்க எல்லாம் எந்த மாதிரி மனம் மாறிட்டா என்ன பண்றது? சரி, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் அப்படின்னு தாவேகா பக்கம் போயிட்டாங்கன்னா, ஆகையில ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை திமுக இருக்கு, குழப்பத்தில் இருக்கு. இதே நிலைமையில் தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இப்ப எதுவுமே கருத்து சொல்றது இல்லை, பொறுமையா இருக்காரு. திமுக மட்டும் தான் பொறுமையா இருக்குமா, விசிகாவும் பொறுமையா இருக்கும் அப்படின்னு காட்டுறாரு. அவரு சிகிச்சைக்காக வெளியூர் போயிருக்கிறார் இப்படிங்கிற தகவல்கள் வந்தாலும் கூட எப்போதும் ஊடகங்களை சந்திக்கிற திருமாவளவன் இப்ப கருத்து எதுவும் சொல்லாமல் இருப்பது என்பது திமுக அணியில் இருக்கின்ற ஒரு இறுக்கத்தை வெளியே காமிக்குது. இறுக்கமா தான் இருக்கு. ஒரு பெரிய கூட்டணி, ஆளும் கட்சியோட கூட்டணி, மிகப்பெரிய ஒரு கூட்டணி இது. ஆகையால கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணி, கடந்த 8 ஆண்டுகளாக 2019 ஒரு அப்படியே தொடர்கின்ற கூட்டணி, 7 ஆண்டுகளாக தொடர்கின்ற கூட்டணி. அதிலிருந்து என்ன குழப்பம்? ஏன் அதை பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ விஷயம் இருக்கு. திமுக பயப்படுது. திமுக நிச்சயமா விடுதலை சிறுத்தைகள் போயிருமோங்கிறது பயப்படுது, தாவேகா ஒரு பெரிய அளவுக்கான பலன் பெற்றுமோங்கிறது பயப்படுது, விஜயை பார்த்து திமுகவினர் பயப்படுறாங்க. ஆனால் இந்த பயம் மூலம் அவங்க தோக்க போறாங்க அர்த்தம் இல்லை. அந்த பயம் மூலமாக எப்படி பாதைகளை சரி செய்து கொள்வது அப்படிங்கிற ஆய்வில் இருக்காங்க. ரொம்ப பெரிய கட்சி, ஆளும் கட்சி, ரொம்ப அளவுக்கான சக்திகள், ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கு. ஆகையால எப்படி டேக்கிள் பண்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில கூட்டணி கட்சிகளை ஹாப்பியா வச்சுக்கணும். திருமாவளவன் ஒரு ட்ரஸ்டட் அலி, அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணி. திருமாவளவன் ஒரு தமிழகம் முழுக்க ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், அது மறுக்க முடியாத உண்மை. அதே மாதிரி வட மாவட்டங்களில் மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது. மிக மிக வேகமாக வளர்ந்து வரும் கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி. ஆகையால அவங்களை ஏதோ வகையில் அமைதிப்படுத்துவது அப்படிங்கிறது திமுக நல்லதல்ல. ஆகையால திருமாவளவன் கூடிய விரைவில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வரலாம். அது காங்கிரஸ் எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்கு. விஜய் கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கிறார். அந்த கதவுகளை தட்டலாமா, திறந்திருக்கின்ற கதவுகளில் நல்ல வரவேற்போடு சென்று சேரலாமா? இந்த வாய்ப்பும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. அதற்கான வாய்ப்பை திமுக கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தான் திருமாவளவன் நினைக்கிறாரு. திமுக என்ன செய்யும்? நன்றி, வணக்கம்.